வணக்கம். வேர்ல்ட் செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். காசா மக்களுக்கு ஆசியாவின் தனித்தீவில் வைத்து மருத்துவ உதவி. காசா போர் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஏற்பட்ட பரபரப்பு. போரின் அதிகுச்ச நெருக்கடியை சந்திக்கும் காசா பொதுமக்கள். புதிய சிக்கலில் சிக்கிய அமெரிக்க விமான நிறுவனம் யுனைடெட் ஏர்லைன்ஸ். ட்ரம்பை தமிழ் பழமொழி மூலம் கிண்டலடித்த சீனா. இந்தியாவை விட்டுவிட்டு சீனா மீது பாய்ந்து ட்ரம்ப் ஆவேசம். இனி விரிவான செய்திகள். காசாவில் போர் காரணமாக காயமடைந்த 2000 பேர் மற்றும் பிற நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நோக்கில் இந்தோனேஷியா தனித்தீவு ஒன்றை மருத்துவமனையாக மாற்ற திட்டமிட்டுள்ளது என்று இந்தோனேஷிய அரசு தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபர் 7 தொடக்கம் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் இந்தோனேஷியா மக்கள் வசிக்காத கலாங் தீவில் அமைந்துள்ள வைத்தியசாலையை பாலஸ்தீனியர் சிகிச்சைக்காக விரைவில் தயார் செய்ய போவதாக அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் காசாவில் போரால் காயமடைந்தவர்கள், இடிபாடுகளின் கீழ் சிக்கி பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் ஆகியோருக்கு தேவையான மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் என்று இந்தோனேஷியா ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இது பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் முயற்சியாக அல்ல என்றும், சிகிச்சை முடிந்து குணமடைந்த பின்னர் அவர்கள் மீண்டும் காசாவுக்கு திரும்புவார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்த திட்டம் எப்போது ஆரம்பமாகும் என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எனினும் யுத்தத்தில் பீடிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தேவையான ஆதரவு வழங்கும் இந்தோனேஷியாவின் நடவடிக்கை பெருமளவில் வரவேற்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கும் கவுன்சில் உறுப்பினர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிட வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியது. இஸ்ரேலின் இந்த கோரிக்கைக்கு பெரும்பாலான கவுன்சில் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்கு இஸ்ரேலே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டினார்கள். ரஷ்ய தூதர் டிமிட்ரி போலியான்ஸ்கி பணிய கைதிகளின் நிலை கவலைக்கிடமானதாக இருந்தாலும் காசா முழுவதும் மக்கள் பட்டினியால் வாடுகின்றனர் என்று குறிப்பிட்டு இஸ்ரேலின் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்தார். பிரிட்டிஷ் தூதர் பார்பரா வுட்வர்ட் காசா பகுதியில் உள்ள குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பரிதாபகரமான நிலையில் உள்ளதை விளக்கினார். காயங்கள் மாதக்கணக்கில் ஆறாதபடி பல தீவிர பாதிப்பில் உள்ளார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். இதற்கு எதிராக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் ரஷ்யா மற்றும் சில நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பொய்யான தகவல்களை பரப்புகின்றன என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஹமாஸ் காசாவுக்கு அனுப்பப்படும் உதவிகளை தட்டிக் கொள்கிறது என்றும், பணிய கைதிகள் உணவின்றி வாடுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பணிய கைதிகளின் சகோதரர் இட்டாய் டேவிட் உருக்கமான குரலில் என் சகோதரனை மரணத்துக்கு அனுப்பாதீர்கள், அவரை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். இந்த நிலையில் காசாவில் உணவு வாங்க வரிசையில் காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். இதனால் தற்போது வரை இஸ்ரேலின் தாக்குதல்களில் 60,336 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலில் தொடங்கிய நாளிலிருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு பகுதிகளில் தஞ்சம் புகன்று வரும் காசா மக்கள் தற்போது மிகவும் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றனர். தாக்குதல்களில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் வசதிகள் தீர்மானமாக குறைந்துள்ளதுடன் உணவுப் பொருட்களின் பற்றாக்குறையால் குழந்தைகள் உயிரிழக்கும் நிலை தொடர்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பட்டினியால் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பசிப்பிணியால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 193 உயர்ந்துள்ளது. இதில் 96 பேர் குழந்தைகள். உதவி பொருட்கள் ட்ரக்கள் சில காசா பிரதேசத்திற்குள் அனுப்பப்படுகின்றது. மேலும் விமானங்களின் மூலமும் சில பகுதிகளில் உணவுப் பொருட்கள் வீசப்படுகின்றன. இருப்பினும் இவை காசா மக்களின் உணவு தேவைமிக்க நெருக்கடியை சமாளிக்க போதுமானதாக இல்லை என்று ஐக்கிய நாடுகள் மற்றும் பல தன்னார்வ அமைப்புகள் தெரிவித்துள்ளன. 2023 அக்டோபர் 7 இருதரப்பு மோதல்கள் தொடங்குவதற்கு முன் காசாவுக்கு தினமும் சுமார் 500 உதவி ட்ரக்கள் அனுப்பப்பட்டு வந்தன. ஆனால் போர் தீவிரமான நிலையில் அந்த வழிகள் முடக்கப்பட்டது. சர்வதேச அழுத்தத்திற்கு பின்னர் கடந்த ஜூலை மாதம் 27 உதவி விநியோகங்கள் மீண்டும் ஆரம்பமாகின. ஆனால் அதற்கு பின்னர் இன்று வரை காசாவுக்குள் சென்ற ட்ரக்களின் எண்ணிக்கை 769 மட்டுமே உள்ளது. மேலும் உணவிற்காக வெளியே செல்லும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடன் உதவியுடன் நிறுவப்பட்டுள்ள சில உதவி பங்கீட்டு மையங்களை மூட வேண்டும் என்றும் சில அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு போக்குவரத்து செய்து வரும் அமெரிக்காவின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான யுனைடெட் ஏர்லைன்ஸ் பெரும் தொழில்நுட்ப சிக்கலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல விமானங்களை அவசரமாக தரையிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான விமான பயணிகள் இடைஞ்சல் மற்றும் தாமதத்துக்குள்ளாகினார்கள். அமெரிக்க நகரங்களான டென்வர், நியூயார்க், ஹூஸ்டன், சிகாகோ உட்பட பல முக்கிய விமான நிலையங்களில் விமானங்கள் புறப்படுவதை தடை செய்த இந்த கோளாறு விமான போக்குவரத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இதே போன்ற தொழில்நுட்ப பிரச்சனையால் பாதிக்கப்பட்டது. அதன் விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டன. தொடர்ந்து ஏற்படும் இத்தகைய கோளாறுகள் அமெரிக்க விமான போக்குவரத்து துறையில் தகவல் தொழில்நுட்ப வளங்களை மேம்படுத்தும் அவசியத்தை வெளிப்படையாக காட்டுகின்றன.
ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்று கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு தற்போது 50% வரி செலுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளார். இந்தியாவுக்கு இதுவரை விதிக்கப்பட்ட 25% வரி இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பிரேசிலும் இதேபோன்று தாக்கத்துக்குள்ளாகியுள்ளது. சீனாவும் அடுத்த இலக்காக இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி மற்றும் பிரேசில் ஜனாதிபதியின் முதன்மை ஆலோசகரிடையே நடைபெற்றிருந்த தொலைபேசி உரையாடலின் போது வரிகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ஐநா சாசனத்தையும் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளையும் புறக்கணிக்கின்றன என்று வாங்ஜி கண்டனம் தெரிவித்தார். இந்த உரையாடலின் தகவலை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த இந்தியாவுக்கான சீன தூதர் சூ பிகாங் ட்ரம்பின் செயற்பாடுகளை தெளிவாகவே குறிவைத்து இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பார் என்று தமிழ் பழமொழியை மேற்கோளாக கூறியுள்ளார். பெயர் குறிப்பிடாமல் இருந்தாலும் இது நயமான நையாண்டி ட்ரம்பின் வரி நடவடிக்கைகளுக்கு நேரடியாக பதிலாக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டது போல சீனாவுக்கும் 2 மடங்கு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி நள்ளிரவு முதல் 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்று கூறி மேலும் 25% வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்று கூறி இந்தியாவுக்கான வரியை 2 மடங்காக உயர்த்தினீர்கள். ஆனால் இந்தியாவை விட ரஷ்யா கச்சா எண்ணெயை அதிகம் வாங்கும், சீனா மீதான வரியை உயர்த்தாதது ஏன் என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் கொடுத்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 8 மணி நேரம்தான் ஆகின்றது. அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்கும் மேலும் பல நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன என்பது உண்மைதான். இந்த நிலையில் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதித்திருப்பது சீனாவுக்கு விதிக்கப்பட்ட எச்சரிக்கை. இந்தியாவை போல சீனாவுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்.